வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐநா கூட்டத்தொடர் ஆரம்பமாகும் முன் இலங்கைக்கு எதிரான பிரேரணை தொடர்பில் அரசின் நிலைப்பாடு வெளியாகும் என்று அறிவிப்பு. தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கு அரசாங்கத்தில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். சம்பிக்க ரணபக்க வலியுறுத்தல். செம்மணி புதைகுழி தொடர்பான விவகாரத்தில் அரசு தலையீடுகின்றி போலீஸ் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தேவையான வசதிகளை அரசு செய்து கொடுக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டதால் நாமல் ராஜபக்ச ஏன் கலவரம் அடைகின்றார் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத்தொடர் ஆரம்பமாகும் முன் அல்லது அதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள பிரேரணை தொடர்பில் அரசின் நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சு அறிவிக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அவர் வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றிருந்த வாராந்திர அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது கூறினார். இலங்கையில் கடந்த காலங்களை விட தற்போது ஜனநாயக மீறல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான நிலைமைகள் மாற்றம் அடைந்துள்ளதாக சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டிருப்பதை அவர் அந்த வேளை சுட்டிக்காட்டியிருந்தார். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரும் இதனை அங்கீகரித்து அதனை அடிப்படையாக கொண்டே அறிக்கையினையும் வெளியிட்டுள்ளார். அதேவேளை சில கண்காணிப்புகளையும் முன்வைத்துள்ளார். அரசாங்கமும் வெளிவிவகார அமைச்சும் அவற்றை கவனத்தில் எடுத்துள்ளன என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருந்தார். அதே நேரம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் புதிய சட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் வரை சில விசேட நடவடிக்கைகள் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. எனினும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்தமை மகிழ்ச்சிக்குரியது. இத்தகைய ஆணையை பாதுகாத்துக் கொள்வதோடு தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கு அரசாங்கத்தில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் கூறுகையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அரசியல்வாதிகள் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தியே அரசியல் செய்துள்ளார்கள். ஆனால் சிலர் செல்வநாயகம் பொன்னம்பலம் போன்றவர்களைப் போல் வாராந்திர அரசியலில் ஈடுபட்டனர். வடக்கில் ஒன்றை கூறி கொழும்பில் வேறொன்றை கூறி வந்தார்கள். 30 ஆண்டுகள் நீடித்த யுத்தம் நாட்டிற்கு இழப்புகளையும் வேதனைகளையும் மட்டுமே உருவாக்கியது. வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் இனமும் அதன் விளைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் ஆணையை பாதுகாக்க வேண்டும். அந்த மாகாணங்களின் அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கம் விரிவுபடுத்த வேண்டும். தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கு அரசாங்கத்தில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதி சபாநாயகராக முஸ்லிம் பிரதிநிதி ஒருவர் நியமிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது. சிறந்த முற்போக்கான தீர்மானங்களுக்கு நாங்களும் ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விவகாரத்தில் அரசு எந்தவித தலையீடும் செய்யாது. ஆனால் போலீஸ் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் சீராக முன்னெடுக்கப்படுவதற்கான தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அவர் வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றிருந்த வாராந்திர அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்துரைத்தார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இதற்கு முன் வெளியிட்டிருந்த அறிக்கையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான சுயாதீன விசாரணை பொறிமுறையை நிறுவுமாறு பரிந்துரைக்கப்பட்டதோடு சர்வதேச நிபுணத்துவத்தின் அவசியமும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் நடைமுறையில் உள்ளன. எனவே அவற்றுடன் தொடர்புடைய விடயங்கள் நீதிமன்றத்திற்கே அறிவிக்கப்படும். நீதிமன்ற சுயாதீனமான நிறுவனம் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. அதற்கான அனைத்து வசதிகளும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் விசேட குழு ஒன்றினால் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதோடு போலீஸ் விசாரணைகளும் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருந்தார். நீதிமன்றத்திற்கான தினம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் அதற்கமைய அறிக்கைகள் வழங்கப்படும். இந்த விவகாரம் நியாயமான முறையில் முன்னெடுக்கப்படுவதாக நம்புகின்றோம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தா அலுவலகம் மீள் நிர்மாணிக்கப்பட்டமை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைப்பு விடுத்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு இதுவரை எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவித்தலும் வழங்கப்படவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது எந்த செய்திகள் வெளிவந்ததை தொடர்ந்து நான் எதிர்க்கட்சி தலைவரிடம் வினவியுள்ளேன். எனினும் அவருக்கு இதுவரை எந்தவிதமான அறிவித்தலும் கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவதற்கு முன்னரே சமூக வலைதளங்களில் ஒருவர் அந்த தகவலை வெளியிட்டிருந்தார்.
சம்பந்தப்பட்ட நபருக்கே தெரியாத விஷயங்கள் ஊடகங்களுக்கு முன்னரே கசிகின்றன. மக்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகின்றதா? அதேவேளை எதிர்க்கட்சிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என்று அரசாங்கம் குற்றம் சாட்டுவதை கடுமையாக மறுத்த அவர், ஐக்கிய மக்கள் சக்தியில் யாரும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் அல்ல. அரசாங்கம் கூறுவதை போன்று எங்களிடம் தொடர்புகள் உள்ளன என்றில் அதை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும். பெயர் பட்டியலை வெளியிடும் அரசாங்கம் இந்த விடயத்திலும் பட்டியலை வெளியிடும். ஆனால் எமது கட்சியினர் யாரும் அந்த வகை தொடர்புகள் இல்லாது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்தோனேஷியாவில் இருந்து பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டமை சாதாரண விடயமல்ல என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்திலே இடம்பெற்றிருந்த வாராந்திர ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். இந்தோனேஷியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஐவரின் கைது என்பது பல தரப்பினரின் அர்ப்பணிப்பான செயற்பாடுகளின் விளைவு. எமது குற்றப்புலனாய்வு பிரிவினர், இருநாட்டு போலீசார், சர்வதேச போலீசார், இந்திய புலனாய்வு பிரிவினர் என்று பலரின் பங்களிப்பு இதில் இருந்தது. எனவே இதனை சிறியதாக கருத முடியாது என்றார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது, இந்த கைது நாமல் ராஜபக்சவுக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் நாட்டின் பாதுகாப்புக்கு இது மிக முக்கியமானது ஒன்றாகும். அடுத்த கட்ட விசாரணைகளில் இதனோடு தொடர்புடைய அரசியல்வாதிகள் உட்பட பலரது பெயர்கள் வெளிப்படும். மக்களின் பாதுகாப்பு கெடுக்கப்படும் நடவடிக்கைகள் சிறிதாக எண்ண வேண்டாம். சமீபத்தில் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தியும் கொலை முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே சில தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். குற்றங்களுடன் தொடர்பற்றவர்கள் தேவையற்ற கலவரம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காவது மேலதிக தகவல்கள் தெரிந்திருந்தால் அவற்றை போலீசாரிடம் வழங்குவது சிறந்தது என்று கூறினார். அமைச்சர் நலிந்த ஜாதிசம் மேலும் வலியுறுத்துகையில், இந்த நடவடிக்கைகள் குறித்து பிரச்சாரம் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. போலீசாரின் அர்ப்பணிப்பான பணியை கௌரவிப்பதற்காகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விமான நிலையத்திற்கு அந்த நாள் சென்றிருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக சர்வதேச தர நிலைகளுக்கு இணங்க நியாயமான, பாரபட்சம் மற்றும் வெளிப்படையான விசாரணை செயல்முறைக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு குருக்கல்மடம் மனித புதைகுழி வளாகத்திற்கு வியாழக்கிழமை கடவிஜயம் மேற்கொண்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன் நாணயக்கார இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, குருக்கல்மடம் மனித புதைகுழி தொடர்பான முறைப்பாடுகளை நீதி அமைச்சு ஏற்று அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கண்ணியமான தீர்வுகள் மக்களுக்கு வழங்கப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் காரணமாக காணாமல் போனவர்கள் தொடர்பாக அதிகளவான முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வாராய்ச்சி காணாமல் போனோர் தொடர்பாக ஆராயும் அலுவலகத்தின் தலையீட்டின் கீழ் சர்வதேச தர நிலைகளுக்கு அமைய வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக நீதி அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்ட கடந்த காலத்தின் கசப்பான சம்பவங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் இறுதி பொறுப்பாகும் எனவும் அதனை உறுதியாக முன்னெடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் ஹர்சன் நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் மேலும் 4 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரையில் 235 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இதில் 224 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 43வது நாளாக நேற்றைய தினம் யாழ் மாவட்ட மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.